வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் இன்று நம் காணவிருப்பது திருப்புகழின் 63வது பாடல். தந்த பசிதனை அறிந்து முளையமுது தந்து முதுகுத் தடவிய தாயார் தம்பி பணிவிடை செய் தொண்டர் பிரியமுளத் தங்கை மருகர் உயிரெனவே சார் மைந்தர் மனைவியர் கடும்பு கடனுதவும் அந்த வரிசை மொழி பகற்கேடா வந்து தலைநவிர் அவிழ்ந்து தரைப்புக மயங்க ஒரு மகிழ மிசைமேறி அந்தகனும் எனை அடர்ந்து வருகையினில் அஞ்சேலென வலிய மகிழ்மேல் நீ அந்த மரளியோடு உகந்த மனிதன் நமதன்பன் என மொழிய வருவாயே. யமன் பாசக்கயிற்றை வீசி என்னை அழைத்து செல்ல வரும் அந்த வேளையில் முருகப்பெருமானே, நான் உங்களுடைய பக்தன் என்று கூறி என்னை காப்பாற்ற வருவீரா என்று மிகவும் அழகான ஒரு வரிசையில் நமக்கு காட்சிப்படுத்தியுள்ளார். தந்த பசிதனை அறிந்து முளையமுது தந்து முதுகு தடவிய தாயார், குழந்தைக்கு ஏற்பட்ட அந்த பசியை அறிந்து முளைப்பால் தந்து முதுகை தடவிவிட்ட தாயார், தம்பி, ஏவல் செய்து வந்த வேலைக்காரர்கள், அன்புமிக்க தங்கை மருமக்கள், தம்முயிர் போல அன்பு பூண்டு சார்ந்திருந்த பிள்ளைகள், மனைவியர், சுற்றத்தார் எவரும் தத்தம் கடமைக்குரிய அந்த உறவு முறைகளை சொல்லிக்கொண்டு குறையுடன் வந்து தலைமயிர் அவிழ்ந்து தரையில் விழவும் மயங்கவும், அப்படி அந்த கடைசி நாள் ஓர் எருமைக்கடாவின் மேல் ஏறி யமனும் என்னை நெருங்கி வரும்போது, பகவானே அஞ்சாதே என்று கூறிய வண்ணம் வலியதான மயில் மீது நீ அந்த யமனிடம், இவன் நமக்கு மிகவும் வேண்டிய மனிதன், நம்முடைய அன்பன் என்று சொல்ல வந்து அருள்வாயாக என்று இவ்வளவு அழகான வரிகளை நமக்கு தந்துள்ளார் அருணகிரியார். அடுத்ததாக நம் முருகப்பெருமானுடைய சிறப்பம்சங்களை கோடிட்டு காமித்துள்ளார். சிந்தை மகிழ மலைமங்கை நகிழினைகள் சிந்து பயமயுளும் அயில்வீரா. சிந்தை மகிழும்படியாக பார்வதியின் 2 மார்பெழும் பீரிட்ட பாலுமுதை உண்ட வேலாயுதக் கடவுளே, திங்கள் அரவுநதி துன்று சடிலர் அருள் செந்தி நகலுரை பெருமாளே, நிலவும் அந்த பாம்பும் கங்கை நதியும் நெருங்கி பொதிந்துள்ள ஜடாமுடியை உடைய நம் சிவபெருமானே அருளியவனே, திருச்செந்தூர் நகரில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று இந்த பாடலை நிறைவு செய்துள்ளார் நம் அருணகிரியார். நன்றி.